ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது தமிழக சட்டமன்றம். பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முக்கிய பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக சட்டமன்றத்தில் இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதல்வர் விஜய். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் வகையில் தீர்மானம். தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. திருச்சி, ஈரோடு, நாகை மாவட்டங்களிலும் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. காரைக்குடியில் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல். மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, நுங்கம்பாக்கம், எழும்பூர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்து இதமான சூழல். மதுரையில் வெயில் சுட்டெரித்த நிலையில் வெப்பத்தை தணித்து திடீர் மழை. வாடிப்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் நிம்மதி. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 1 மணி நேரமாக மழை. வடுகப்பட்டி, புதுப்பட்டி, கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை. சென்னை விமான நிலையம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் விமான சேவை பாதிப்பு. டெல்லி, கொச்சி, திருச்சியிலிருந்து வந்த விமானங்கள் தாமதமாக தரையிறக்கும். தமிழ்நாட்டில் 1 வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வட உள் தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என அறிவிப்பு. டெல்லியில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 8 நாட்களிலேயே மழையளவு சராசரியை தாண்டியது. தொடர் கனமழையால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல். இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் மகன் அமீர் ஓட்டிச் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. அமீன், அவரது நண்பர் உட்பட 3 பேர் காயம். மத்திய மாநில அரசுகளுக்கு 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்த இடதுசாரி தொழிற்சங்கம் இன்று நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு. பட்டமளிப்பு விழாவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்தை விருந்தினராக அழைக்க ஹைதராபாத் நால்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு.
நீட் போராட்ட வழக்கில் தலைமை நீதிபதி கூறிய கருத்தால் கிளம்பிய எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு. நீதிபதிகள் அல்லி, சுமதி உள்ளிட்டோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தலைமை நீதிபதி. I, S. Alli, having been appointed as additional judge of the High Court at Madras, I, M.D. Sumati, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India and that I will uphold the Constitution and the laws. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி கே. பழனிசாமி எடுத்தது தவறான முடிவு என வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக கடிதம். 2021, 2024, 2026 வெற்றிக்கு வாய்ப்பு இருந்தும் அதை பறிகொடுத்தவர் பழனிசாமி என விமர்சனம். (2026) தாவேகவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பையும் பழனிசாமி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் சாடல். கூட்டணிக்காக வந்த தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளையும் பழனிசாமி நிராகரித்ததாக குற்றச்சாட்டு. தாவேகவுக்கு ஆதரவளித்த எங்கள் மீது நடவடிக்கை என்றால் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? எடப்பாடி கே. பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி. திமுக எதிர்ப்பில் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்பில் தாவக அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்களை நடவடிக்கை திமுக கூட போலான்னு சொன்னது யார் நடவடிக்கை இருக்கிறது? தாவேக அரசுக்கு ஆதரவளித்தும் அமைச்சர்கள், வாரிய தலைவர்கள் பதவி கிடைக்கவில்லை என வயிற்றெரிச்சல். SP வேலுமணி தரப்பினர் பேச்சு குறித்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விமர்சனம். தாவேக ஆட்சியில் இணைந்து அமைச்சர்கள் ஆக முடியவில்லை, வாரிய தலைவர்கள் ஆக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல. தமிழகத்துக்கு எது நல்லதோ அதை ஆமோதிப்போம். பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்விக்கு திமுக முன்னாள் MP கனிமொழி சோமு பதில். யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ, அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். எம்பிக்கள் கூட்டத்தில் ஏன் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பதற்கான உண்மை தற்போது வெளியே வருகிறது. பாஜகவுடன் நட்பு பாராட்டுகிறதா திமுக என்ற கேள்விக்கு கனிமொழி சோமு அளித்த பதிலை குறிப்பிட்டு மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்க செய்தி என்பது அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லி, அப்படின்னா நட்பு யாரோட வைக்க போறாங்க, அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிற டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வெளியில உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திமுக மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையிலேயே மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து பேசி வருவதாக கனிமொழி சோமு விமர்சனம். திமுக கூட்டணியில் எம்பியாகி வசதிக்காக இடம் மாறியவர் என்றும் சாடல். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் கனமழை காரணமாக தாம்பரம் விமானப்படை தளத்தில் தரையிறக்கம். தாம்பரத்திலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு காரில் பயணித்து டெல்லி புறப்பட்டு சென்ற அமித்ஷா. காவிரி படுகை கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக புகார்.
நெல்லை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்ய மறுப்பது கண்டனத்திற்குரியது என அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சனம். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா கோலாகலம். இன்று அரியலூர் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை. சோழர்களின் அதிகார எல்லையை கங்கை வரை விரிவுபடுத்தியவர் மாமன்னன் ராஜேந்திரன். தமிழரின் வணிக எல்லையை தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்திய பேரரசர் என்று பெருமைக்குரியவர். சென்னையில் அயோலா கல்லூரி முன்னாள் மாணவர் நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யா பங்கேற்பு. மாணவ பருவ நினைவலைகளை பகிர்ந்து நிகழ்ச்சி. எங்களோட பிகாம் டிபார்ட்மெண்ட் பில்டிங் ஆகட்டும், கேன்டீன் ஆகட்டும், மரத்தடி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே மனசு விட்டு போகவே இல்லை. இன்னும் அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கு. இட் வில் ஆல்வேஸ் பி ஹியர். நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ள ஆதரவாளர்களுக்கு நடிகர் சரத்குமார் வேண்டுகோள். பச்சை குத்திக் கொண்டால் தன்னை எளிதில் நேரில் சந்திக்கலாம் என்றும் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு. நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ளாத சரத்குமார் படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டியிருப்பதால் தற்போது பச்சை குத்தவில்லை என விளக்கம். சென்னையில் தனியார் அகாடமி சார்பில் சித்திர நாட்டிய நிகழ்ச்சி. கொட்டும் மழையில் நடனமாடிய பரதநாட்டிய கலைஞர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதுரசலூர் கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வளர்ந்த மரங்களை வெட்டி அகற்றிய மின்வாரிய அதிகாரிகள். மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேதனையில் மரத்தை கட்டிப்பிடித்து அழுத உரிமையாளர். ஊர்ல இல்லாத போது வந்து டவர் போட்டு போயிட்டாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் ஆன்லைன் வர்த்தக மோசடிகளில் ஈடுபட்டதாக மாநிலம் முழுவதும் 800க்கும் மேற்பட்டோர் கைது. 2 நாட்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் நடவடிக்கை. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு பேரணி. சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பங்கேற்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜக சார்பில் சென்னையில் மூவர்ண கொடி யாத்திரை. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் விமர்சையாக நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் உற்சாகமாக நடைபெற்ற பேரணி. நேரத்தை பின்பற்றுவதில் 99.95 விழுக்காடு துல்லியத்துடன் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் சாதனை. நியூயார்க், பாரிஸ் மெட்ரோக்களை விட துல்லியமாக இயங்கி சர்வதேச அளவில் முன்னிலை. தாய்லாந்திலிருந்து டெல்லி திரும்பிய ஏர் இந்தியா விமானம் நடுவானில் நிலை தடுமாறிய விவகாரம். போதைப் பொருள் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் 2 விமானிகளும் தற்காலிக பணியிடை நீக்கம். நூறு விழுக்காடு தூய்மையான பெட்ரோல் உங்கள் தந்தை வீட்டிலிருந்து வரும். எத்தனால் பெட்ரோல் எதிர்ப்பாளர்களை விமர்சித்து பாஜக எம்பி ஜனார்த்தன் மிஸ்ரா சர்ச்சை பேச்சு.
ஜார்க்கண்டில் அரசு பணி தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் இளைஞர்களின் தொடர் போராட்டம் எதிரொலி. மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணைய மூத்த அதிகாரிகள் 3 பேர் ராஜினாமா. மாணவர்களின் தொடர் போராட்டத்தால் 3 தேர்வுகளை ரத்து செய்ய ஜார்க்கண்ட் அரசு சம்மதம். பட்டதாரி அளவிலான ஒருங்கிணைந்த தேர்வை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் அறிவிப்பு. வன்முறையால் அல்ல, பேச்சுவார்த்தை மூலமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். தேர்வு முறைகேட்டை கண்டித்து இளைஞர்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தை சுட்டிக்காட்டி ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கருத்து. பிரதமர் மோடியுடன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் சந்திப்பு. வீரர்களுடன் உரையாடியது தொடர்பான வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த பிரதமர். वो खिलेगा. Always cheer for भारत. भारत माता की. भारत माता की. भारत माता की. இந்திய இளைஞர்களுடன் காங்கிரஸ் கட்சி எப்போதும் துணை நிற்கும். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உறுதி. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என அதிகாரப்பூர்வமாக மாற்றம் செய்யும் மசோதா மக்களவையில் இன்று அறிமுகம் செய்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. மத்திய பிரதேசத்தில் கனமழையால் நர்மதை நதியில் வெள்ளப்பெருக்கு. கோயில்கள் மற்றும் படித்துறைகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பக்தர்கள் அவதி. மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி கார் மீது தாக்குதல். பெரிய கற்களால் காரை சிலர் தாக்கியதாக மம்தா குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பழங்குடி மக்கள் திருவிழா. பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் இசை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம். அணுசக்தி ஒப்பந்தமின்றி ஈரான் போரை முடிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரிசீலனை. ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதை மட்டும் முதன்மை நிபந்தனையாக வைக்க அமெரிக்கா திட்டம் என தகவல். ஹோர்முஸ் நீரிணை ஆபத்துக்களை தவிர்க்க இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்க ரஷ்யா திட்டம். துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவை சென்றடையும் மாற்றுப்பாதையை தீவிரமாக ஆய்வு செய்யும் ரஷ்யா. ஈரானின் உயர் தலைவர் முஜ்தபா காமேனியின் வீடியோ வெளியீடு. உடல்நலக்குறைவு குறித்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஈரான். சீனாவின் கிழக்கு கடற்பகுதியை கடந்தது சக்தி வாய்ந்த டால்பின் புயல். மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஓம் சக்தி ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.